இந்த பாட்காஸ்ட்ல இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி, மகிழ்ச்சி. அண்ணன் நலமா? நலமா இருக்கேன். தம்பிகள் ரொம்ப நலமா இருக்காங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த பயணத்தை, நாம் தமிழங்கிற பயணத்தை மீண்டும் துவக்கி ஒரு 15 ஆண்டுகள் ஓடி போச்சு. திரும்பி பார்க்கும்போது என்ன உணர்வு மேலிடுது? மகிழ்ச்சியா, இல்ல ஏமாற்றமா, இல்ல எல்லாம் கலந்த உணர்வா? ஏமாற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு எதிர்பார்ப்பு குறைவா இருக்குது. ஒரு சின்னதா இருக்கு இலக்கு, கனவு அப்படின்னா அது இது சாத்தியப்படலையே, எளிதா அது கிடைக்கலையேன்னு வருத்தப்படலாம். நான் உடனே வளர்ந்து காய்ச்சி பயன் தர முருங்கை மரத்தை நடலை. நான் ஒரு பனை மரம் நடுறேன். இது பல தலைமுறை தாண்டி தான் பலன் தரும். ஆனால் அது உறுதியாக பலன் தரும். இப்போ அது எங்கள் முன்னோர்கள் விதைத்த விதையில் நான் ஒரு விதை. நான் ஒரு விதை. இப்போ நாங்கள் விதைக்கிறதுல இன்றைக்கி பல லட்சக்கணக்கான வீரியமிக்க விதைகள் உருவாயிருக்கு. அப்போ இது ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். அதுக்கு காத்திருக்கணும். எங்களுக்கு என்ன தத்துவம் ஆற்றுப்படுத்துதுன்னா, நீ முந்திக்கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கல் ஆயிடுது, கடைசி வரை காத்திருந்த கல் தாண்டா கலசம் ஏறுதுங்கிறான். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது பொறுமையின் என்கிற மரத்தின் வேறு எப்போதும் கசப்பாக இருக்கும், ஆனால் கனி ரொம்ப தித்திப்பாக இருக்கும்னு. அந்த கசப்புக்காக தித்திப்புக்கான கனியை நம்ம இழந்துட முடியாது. இப்போ நாங்கள் ஒரு கோட்பாட்டை ஏற்கிறோம். தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நம்ம இழந்துடக்கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதனால் எங்கள் பயணம் மிகுந்த பொறுப்புணர்வோடும் என்ன சொல்கிறது, நிதானத்தோடும் செல்லுது. தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வதே மேல் அப்படிங்கிறது தான் இருக்கிற கோட்பாடுகள். இப்போ அதை ஏற்று நடக்கிறதுனால எங்களுக்கு ஒரு சலிப்போ, அதனால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறுப்போ, இதெல்லாம் சோர்வோ இல்லை. 2011 இதே போல ஒரு பேட்டியில தந்தி டிவியில் கேட்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க, ஒரு மேரத்தான் ஓட்டம், நான் 100 மீட்டர் ஓடலை அப்படிங்கிறீங்க. இந்த மேரத்தான்ல எவ்வளோ தூரம் கடந்திருக்கிறதா நினைக்கிறீங்க? 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் ஓடுறவனுக்கு இந்த தொடக்க நேரம் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுமாங்க ஆங்கிலத்தில். அந்த நேரம் அந்த அந்த பலகை அடித்தோடனே, அந்த கிளாப்புங்கிறோம்ல, அதை தட்டினோடனே அவன் எடுக்கிற வேகம் ரொம்ப முக்கியம். ஆனால் எனக்கு இந்த மாராத்தான், அந்த 5000 மீட்ரு மாராத்தான், நீண்ட தூரம் தொலைதூர ஓட்டத்தில் அது தேவையில்லை. அது நம்ம மெதுவாக போகலாம். திறனை வீணடிக்காமல் போயிட்டு நீங்கள் 5000 மீட்டர்லாம் ஓடுறான்ல, கடைசி சுற்றில் எல்லாம் சோர்ந்துருவான். உங்கள் திறனை வீணடிக்காமல் இருந்தீங்கன்னா அவன் அறிவிப்பான், ஒரு கைதட்டான், மறுபடியும் ஒரு கிளாப் அடிப்பான், ஓரளவு விசில் ஊதுவான். எங்கள் வாத்தியாரெல்லாம் எங்கள்கிட்ட விசில் தான். அப்போ இல்லைன்னா அறிவிப்பான் லாஸ்ட் ரவுண்ட் அப்படிம்பான்ல. அப்போ தான் நீங்கள் உங்கள் மொத்த திறனையும் வச்சு ஓடணும். அதுதான் இந்த தொலைதூர ஓட்டத்தில் அதுதான் விதி. ஆனால் கூட இருக்கிறவங்க சோர்வடையாமல் இருக்காங்களா? இல்லை, சோர்வடைகிறது எங்கள் மூதாதை, எங்கள் பாட்டனார் பாரதி எங்களுக்கு என்ன பாடுறான், வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோன்றான். நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே, எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி அல்ல சுதந்திர பசிங்கிறேன். எனக்கு இருக்கிறது என்னை சார்ந்து வர்றவங்களுக்கு இருக்கிற பசி வயிற்று பசி இல்லை, வரலாற்றின் பசி. அது எப்படி சோர்வை தரும்? கூட வர பலருக்கு எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், குறைஞ்சபட்சம் கவுன்சிலர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இயல்பு. ஆகி என்ன ஆகணும்? ஆகி எம்எல்ஏ ஆகிட்டீங்க, பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்க, சட்டமன்ற ஆகி என்ன செய்ய போறீங்க? அது இருக்கு. ஆனவர்கள் செய்தது என்ன? ஆனவர்களாக ஏதாவது நல்லது செஞ்சுருந்தா நாம் ஏன் இந்த கட்சி ஆரம்பிக்கிறோம்? நம்முடைய தேவை எதுக்காக தேவைப்படுது? நம்ம இந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை ஏன் உருவாகுது? இதுக்கு பதில் இருக்கா? அப்படி ஆசைப்படுறவர்களுக்கு இது இல்லையே களம். அதுக்கு எத்தனை கட்சிகளே இல்லை. நான் போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு, எம்பி ஆகிறதுக்குன்னா எங்கூட வாங்க. நீங்கள் தான் கட்சிகள் நிறைய இருக்கு. இப்போ நிறைய விரும்பினவர்கள்லாம் அவங்க எங்கே வாய்ப்பு இருக்கோ அதில் போய் சேர்ந்துக்கிறாங்க. நாங்கள் யாரு காலையும் சங்கிலி போட்டு கட்டி இழுக்கலையே. இது ஒரு ஜனநாயக இயக்கம் இருக்கிறவரை இருக்கலாம், இல்லைன்னா போகலாம். இந்த கனவு எல்லாருக்கும் பொதுவானது. உடனே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகி எதையாவது மக்களுக்கு செய்யணும்னா, போனவர்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிற போய் சேர்ந்து இருக்கிற கட்சியில் இருந்த தலைவர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருந்தது என்ன, செஞ்சது என்ன? அதிகாரம் கிடைச்சா தானே செய்ய முடியும். அதிகாரம் எப்படிப்பட்டது? யாருக்கான அதிகாரம்? எந்த அதிகாரம்? அதிகாரம் மிக வலிமையானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றார். அதை நாங்கள் முழுமையாக ஏற்கிறோம். அந்த அதிகாரம் என் மக்களுக்கானதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இங்கே இவர்கள்ட்ட இருக்கிற அதிகாரம் மிக வலிமையானது, அந்த அதிகாரம் மிக கொடுமையானதாவில் இருக்குது. அதை எப்படி தகர்க்கிறது? அதை எப்படி மாற்றுறது?
இந்த முறை எப்படியும் கூட்டணி வச்சிடுவீங்கன்னு நிறைய பேர் கணக்கு போட்டாங்க. எல்லார்கிட்டையும் தனிப்பட்ட முறையிலே நான் சந்தித்து என்னுடைய நிலைப்பாடு இது, நான் வரமாட்டேன்னு நான் அன்பாகவே சொல்லி மறுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெளியில் உங்களை போல செய்தியாளர்கள் அப்படி அதுல பேசுறது, இவ்வளவு உறுதி காட்ட என்ன காரணம்? நாங்கள் படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது அப்படிங்கிற கோட்பாட்டை ஏற்ற பிள்ளைகள் என்று உணர்ந்த பிள்ளை. எங்களுக்கு முன்னாடி வந்த முன்னத்தியர்களில் பெரிய வலிமையாக வந்தது எங்கள் ஐயா தான், பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் திருமாவளவன் வலிமையாக வந்தாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் வைகோ வந்தாங்க, பெரிய எழுச்சி. அப்புறம் ஐயா விஜயகாந்த் வந்தாங்க, பெரிய எழுச்சி. அதில் என்ன ஆனதுன்னு பார்க்குறோம். ஒரு புதுசாக ஒரு கட்சி வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட வருது, இது மாற்றாக இருக்குமா, இது இந்த ரெண்டு கட்சி ஆட்சியிலிருந்து இது சகித்து கொள்ள முடியாத ஒரு மாறுதலை எதிர்பார்த்து மக்கள் நிற்கும்போது இது வந்து திருப்பி ஒரு தற்காலிக தோல்விக்காக இது என்ன செய்யறது, எப்படியாவது கட்சியை காப்பாற்றணுமே அப்படின்னு கூட்டணி வச்சிடறாங்க. ஏற்கனவே இருக்கிற எந்த கட்சி ஆட்சியின் மீது மக்களுக்கு அருவருப்பும் இது இருக்கோ, வெறுப்பு இருக்கோ, அந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கும்போது தனிச்சு நின்று பெற்ற வாக்கு விழுக்காட்டை விட கூட்டணியை வச்சு பெறும்போது, அல்லது மறுபடியும் அதிலிருந்து வெளியில் வந்து பெறும்போது வாக்கு விழுக்காடு குறைஞ்சிடும். உங்களுக்கு நான் சொல்றது நிகழ்வை சொல்கிறேன், இதுவரை நடந்திருக்கிறத சொல்கிறேன். அப்போது இது ஒரு பட்டறிவை நமக்கு சருது. இப்போ நாங்கள் ஒரு கட்சியை ஆரம்பித்தோம். எதுக்காக ஆரம்பித்தோம்? இந்த திமுக அதிமுகவோடவே சேர்ந்து 10-20 சீட்டுகளை வாங்கிட்டு, அவங்க கொடுக்குற பல கோடிகளை வாங்கிட்டு அப்படி போய் சேர்றதுக்கு வந்தோமா, இல்லை ஒரு தனித்த தத்துவத்தோடு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு வந்தோமா? எங்களுடைய கோட்பாடு, நாங்கள் முதல்ல இருந்தே சொல்கிறேன், நாங்கள் ஆள் மாற்றத்திற்கு ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள், புரட்சியவாதிகள்னு சொல்கிறோம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த பிள்ளைகள் அல்ல. அந்த கட்டடத்தையே இடித்து விட்டு முற்று முழுதாக புதிய ஒரு கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள்னு சொல்கிறோம். நீ அடுத்தவன் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானதுங்கிறான். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பி தான் இருக்கணும். என் பயணத்தை உங்கள் கால்களை நம்பி நான் செய்யக்கூடாது. நான் திருப்பதி போகணும்னா நீங்கள் திருப்பத்தூர் போய் நின்றுவியே, அது சரியாக வராது. என் கனவை என் தோள்கள் தான் சுமக்கணும். உங்கள் தோள்கள் இப்போ நாங்கள் நேர்மையாக இருக்கோம், நாங்கள் ஊழல் லஞ்சம் பெற மாட்டோம், நாங்கள் நல்ல ஆட்சியை தருவோம் தான் சொல்லணும். அதுக்கு தான் நான் உறுதி தர முடியும். இவர் நல்ல ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலைன்னா யார் பொறுப்பு இருக்கிறது? இன்னார் வரக்கூடாதுன்னு சேர்றாங்கல்ல கூட்டணி, அதெல்லாம் ஏன் நீங்கள் பேசுறீங்க? அதில் இவர் வரக்கூடாது அப்படிங்கிறனா வர்றவர் எந்த அளவுக்கு நியாயவான்? திமுகவை ஒழிச்சிருவோம், திமுகவை வீழ்த்திடுவோம். அதிமுகவை எந்த வழியில் நியாயப்படுத்துவீங்க? நபிகளார்கிட்ட போய் திருப்பி கேட்குற நபிகள் நாயகிட்ட கேட்குறாங்க, நபிகள் நாயகம் அவர்களே தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நன்மை வைத்து தான் ஒழிப்பேங்கிறவங்க. அப்போ இந்த நன்மை யாரு? நெருப்பை வச்சு எப்படி ஒழிப்பீங்க? திமுக அதிமுக அல்லது காங்கிரஸ் பாரதிய ஜனதா, என்ன வேறுபாடு இருக்கு? கொள்கை மாற்று. சரி, இந்திய கட்சி பாரதிய ஜனதா காங்கிரஸ், நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு கொள்கை மாற்று, பாலிசி சேஞ்சு. பாரதிய ஜனதா காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்சு, நோ பாலிசி சேஞ்சு. கொடியில் வண்ணம் மாறுது, கொள்கையில என்ன மாறுதா? உங்களுடைய வெளிவர கொள்கை என்ன? காங்கிரஸின் வெளிவர கொள்கை. பாரதிய ஜனதா எங்கே மாறுது? உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? அதே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், அதானே? பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், அதானே? உங்களுடைய பாதுகாப்பு கொள்கை என்ன? உங்களுடைய கல்விக் கொள்கை, எஜுகேஷன் பாலிசி. அருண் ஷோரி பிஜேபியை பத்தி சொல்லும்போது காங்கிரஸ் பிளஸ் கவ் அப்படின்னு விமர்சிச்சார். காங்கிரஸோட அவ்வளவுதான் தம்பி, ஒரு கோட்பாடு தான் தம்பி. இவர்கள் எந்த இடத்தில் மாறுகிறார்கள்? இவர்கள் பாபர் மஸ்ஜிதை இடித்தால் அவர்கள் இடிக்க அனுமதிப்பார்கள் காங்கிரஸ். இவர்கள் ராமர் கோயில் கட்டுக்கு அடிக்கல் நாட்டினால் வாழ்த்துக்கள் சொல்வார் ராகுல் காந்தி. வேறு இதில் என்ன மாறுதல் கண்டீங்க? இவர் சாப்பிட்டு இந்துத்துவா, இவங்க சவுண்டு இந்துத்துவா. வி ஆர் ஆல் இண்டூஸ் பிஜேபி, எஸ் வி ஆர் ஆல் இண்டூஸ் காங்கிரஸ்.